முதல்வர் வந்து தான் வந்து எவ்வளோ ஒரு பொறுப்பான பதவியில இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பொறுப்பை உணரணும். சோசியல் மீடியால அந்த ஐடி விங் பசங்க வந்து மீம்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி, அந்த பசங்க ட்ரால் பண்ற மாதிரியான வந்து ஒரு இத வந்து பேசுறது, அதுவும் சட்டசபையில பேசுறது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு சரியா இருக்கும். திமுக எப்பவுமே வந்து அவங்களோட அநாகரிகமான பேச்சுக்கு பேர் போனவர்கள். அதே அநாகரிகமான அரசியல வந்து இப்பயும் முன்னெடுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முகச்சுளிப்ப வந்து இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கிறாங்க. யார் அந்த தியாகி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேட்ச் அனுப்பிச்சுட்டு வராங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஏற்கனவே இந்த இடி ரைட்ல வந்து இது பண்ண 1½ வருஷத்துக்கு மேல ஜெயில்ல உள்ள இருந்துட்டு வந்திருக்கிறாரு. அவர் வெளியில வந்தோனே உன் தியாகம் பெரிது, உன் வீரம் பெரிதுன்னு சொல்லிட்டு வந்து போஸ்ட் போட்டாங்க. யாரு? நம்ம முதல்வர் அவர்கள். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து இன்னைக்கு டாஸ்மாக்ல வந்து தினம் தினம் எங்கேயாவது ஒரு இடத்துல தமிழகத்துல இருந்து ஒரு வீடியோ வந்துகிட்டு தான் இருக்கு. பாட்டிலுக்கு மேல ₹10 கேட்கறாங்க, ₹20 கேட்கறாங்க, ₹40 கேட்கறாங்க. 24 ஹவர்ஸும் வந்து டாஸ்மாக் இயங்குது. பார்ல இஷ்டத்துக்கு குடுக்குறாங்க, ரேட் வைக்கிறாங்க. இப்படி எல்லா கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ அந்த துறைக்கு பொறுப்பா இருக்க அமைச்சர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அப்ப இதெல்லாம் எங்க போகுது? அப்ப அந்த டாஸ்மாக் நிர்வாகிகளே என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீடியோல கூட என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாத்துக்கும் தெரியுங்க. ஏங்க இந்த ஏரியா எஸ்ஐக்கு தெரியாதா? இன்ஸ்பெக்டருக்கு தெரியாதா? எஸ்பிக்கு தெரியாதா? அமைச்சருக்கு தெரியாதா? முதலமைச்சருக்கு தெரியாதான்னு கேட்கிறாரு. எல்லாத்துக்கும் தானே கமிஷன் போயிட்டு இருக்குங்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு வெளிப்படையான ஒரு ஊழல், லஞ்சம் டெய்லி வந்து கோடிக்கணக்கான ரூபால வந்து இந்த டாஸ்மாக் மூலியமா போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க வந்து கண்டும் காணாம இருக்கிறீங்க. இன்னைக்கு இடி ரைட்ல முதல் கட்டத்துல, அதாவது முதல் கட்டம் எங்களோட சந்தேகம் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இது லட்சக்கணக்கான கோடிகள் வந்து இந்த டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத நாங்க எல்லாருமே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ இப்போ 1000 கோடி ஊழல் அப்படின்னா, அதை நீங்க எதற்காக பூசி மொழுகுறீங்க? அதுக்கு கேள்வி கேட்டா, அதுக்கு தார்மீக முறைப்படி என்ன ஃபேக்டோ அதை பதில் சொல்ல முடியாம, அதுக்கு என்ன முதல்வர் பதில் சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து தவழ்ந்து வந்து கால்ல விழுந்தீங்க. அந்த அம்மையார் தான் தியாகி அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த வாய் வந்து எப்படி உங்களுக்கு வந்து ரெட்ட நாக்கா உங்களுக்கு? நீங்களே எலெக்ஷன்ல ஜெயிக்க முன்னாடி என்ன சொன்னீங்க? அம்மையாரோட மரணத்துல வந்து எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அந்த உண்மைய வெளிக்கொண்டு வருவோம். அப்படின்னு சொல்லி அப்பலாம் நீங்க பேசுனீங்கல்ல. இப்ப வந்து எப்படி வந்து உங்களுக்கு திடீர்னு சசிகலா அம்மையார் மேல உங்களுக்கு இவ்ளோ கர்சனை வந்துச்சு? அப்போ இந்த என்ன பேசுறீங்க நீங்க? தியாகி யார் அப்படின்னா, உங்களோட ஏடிஎம்கேல இருக்கிற தொண்டர்கள் தான் தியாகி. திடீர்னு என்ன ஏடிஎம்கே தொண்டர்கள் மேல உங்களுக்கு இவ்ளோ கர்சனை வந்துச்சு? உண்மையா தியாகி யாருன்னா தமிழக மக்கள் தாங்க. உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டுட்டு தினம் தினம் அவஸ்தைய அனுபவிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. தமிழக மக்கள் தான் தியாகி.